திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலகம் முழுவதிலும் தட்பவெட்ப நிலையில் ஏற்பட்டு இருக்கின்ற மிகப்பெரிய மாற்றத்தினாலே உயிரிழப்புகள் உலக அளவில் அதிகரித்திருப்பதாக செய்தி குறிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் குறிப்பாக ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய அளவிலே இந்த வெப்ப அலை தாக்கத்தினாலே கூடுதல் மரணங்கள் ஜூன் மாத இறுதியில் உண்டாகி இருப்பதாக அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 22 முதல் 28 ஆகிய அந்த காலகட்டத்தில் ஒரே வாரத்தில் 10,650 பேர் இந்த வெப்ப அலையின் தாக்கத்தினால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதிலும் 9,000க்கும் அதிகமான பேர் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிகப்படியான வெப்பத்தின் தாக்கத்தினாலே பக்கவாதம், இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், மாரடைப்பு, சுவாச கோளாறுகள் போன்ற நோய்கள் உருவாகி பலர் உயிரிழந்திருப்பது கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2000 ஆண்டுக்கு பிறகு மிக பெரிய அளவில் உண்டான வெப்ப அலையினுடைய தாக்கம் இது என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட காலநிலை அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெர்மனியில் சுமார் 5,120 பேரும், அதே போல பிரிட்டனில் சுமார் 2,700 பேரும், அது மட்டுமல்லாமல் பிரான்சில் சுமார் 2,025 பேரும், பெல்ஜியத்தில் 1,200 பேரும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வெப்பத்தினால் உண்டாகிற அந்த உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாக காலநிலை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசமான கால சூழ்நிலை உலகத்தில் தற்போதுதான் ஏற்பட்டிருப்பதாகவும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிகரித்து வருகிற இந்த வெப்ப அலையினுடைய தாக்கம் மாற்றப்பட வேண்டும் என்றால் இயற்கை எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது மட்டுமல்ல, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது தேசத்தில் தேசங்களில் ஏற்பட்டிருக்கிற அழிவுகளிலிருந்து ஜனங்களை விடுவித்து ரட்சிக்க முடியும், பாதுகாக்க முடியும். ஆகவே கர்த்தர் மனம் இறங்கினால் மட்டும்தான் இந்த அழிவுகளிலிருந்து தேசங்கள் மீட்கப்பட முடியும். ஆகவே நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி கொடுக்க கர்த்தர் மனம் இறங்க, தேசத்தின் பாவங்கள், இரத்தம் சிந்துதல்கள், இவைகள் நிமித்தமாக உண்டாகிற பேரழிவுகள் நீக்கப்பட கர்த்தர் மனம் இறங்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற கடுமையான வெப்பத்தினுடைய தாக்கத்தினாலே வெப்ப அலை உருவாகி அதனால் ஏற்படுகின்ற மரணங்கள் அதிகரித்திருப்பதை எண்ணி ஆண்டவரே, இதிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட, பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே தகப்பனே, ஐரோப்பா நாடுகளிலே நிலவி வருகிற கொடிதான வெப்பத்தினாலே 10,000க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மனம் இறங்கி தேசத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே ஒரு விசை மனம் இறங்கி எங்கள் ஜனங்களுக்காக நீர் பரிதபியாமல் இருப்பீரோ ஆண்டவரே தகப்பனே. இந்த இயற்கை பேரழிவுகளில் இருந்து ஜனங்கள் மீட்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொள்ளை நோய்கள் ஆண்டவரே தகப்பனை, பஞ்சங்கள் ஆண்டவரே, இவைகள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனை ஏற்கனவே எங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆயினும் தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்தமாக இந்த அழிவு குறைக்கப்படும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த கொடிதான வெப்பம் தேசத்தை விட்டு, தேசங்களை விட்டு நீங்கி போக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த காரியத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.